இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அன்பானவர்களே, ரோமருக்கு எழுதின நிருபம் 7ஆம் அதிகாரத்தின் வேத தியான பகுதிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த 7ஆம் அதிகாரம் புதிய ஏற்பாட்டில் மிகவும் ஆழமான மற்றும் விவாதிக்கப்பட்ட பகுதிகளில் ஒன்றாகும். பவுல் விசுவாசியின் நியாயப்பிரமாணத்துடனான உறவை, அதாவது மோசேயின் நியாயப்பிரமாணத்துடன் உறவை குறிப்பிடுகின்றார். கிறிஸ்தவர்கள் பாவத்துடனான தொடர்ச்சியான போராட்டத்தை எதிர்கொண்டாலும் அதன் ஆதிக்கத்திலிருந்து எவ்வாறு விடுவிக்கப்படுகிறார்கள் என்பதை இந்த 7ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்க முடிகின்றது. 3 பிரிவுகளாக பிரித்து இந்த அதிகாரத்தை தியானிக்கலாம். முதலாம் பகுதி 1ஆம் வசனத்திலிருந்து 6ஆம் வசனம் வரைக்கும் மரணத்தின் மூலம் நியாய பிரமாணத்திலிருந்து விடுவிக்கப்படும் ஒப்புமையை சொல்லப்பட்டிருக்கிறது. இரண்டாவதாய் 7ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் நியாயப்பிரமாணம் பரிசுத்தமானது, ஆனால் அது பாவத்தை வெளிப்படுத்துகிறது என்ற செய்தியை கற்றுக்கொள்கின்றோம். மூன்றாவது பகுதி 14ஆம் வசனத்திலிருந்து 25ஆவது வசனம் வரைக்கும் பாவத்துடன் உள்ளான உள் போராட்டத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. முதல் பகுதிக்கு கடந்து செல்லுவோம். விசுவாசிகள் இனி நியாயப்பிரமாண சட்டத்திற்கு கட்டுப்படவில்லை என்பதை விளக்க பவுல் ஒரு திருமண ஒப்புமையை இந்த இடத்திலே பயன்படுத்துகின்றார். 2வது வசனத்தை வாசிக்கின்றேன். அப்படி என்றால் புருஷனை உடைய ஸ்திரீ தன் புருஷன் உயிரோடு இருக்கும் அளவும் நியாயப்பிரமாணத்தின்படியே அவனுடைய நிபந்தனைக்கு உட்பட்டிருக்கிறாள். புருஷன் மரித்த பின்பு புருஷனை பற்றிய பிரமாணத்தினின்று விடுதலை ஆகிறாள். ஆகையால் புருஷன் உயிரோடு இருக்கையில் அவள் வேறொரு புருஷனை விவாகம் பண்ணினால் விபச்சாரி எனப்படுவாள். புருஷன் மரித்த பின்பு அவள் அந்த பிரமாணத்தினின்று விடுதலையானபடியால் வேறொரு புருஷனை விவாகம் பண்ணலாம். பழைய ஏற்பாட்டிலே இந்த செய்தியை உபாகமம் 24ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனத்திலிருந்து 4ஆம் வசனம் வரைக்கும் நாம் வாசிக்கும்போது புரிந்து கொள்ளலாம். இந்த பகுதியானது விவாகரத்தை பற்றி சொல்லுவதற்காகவோ குறிப்பிடப்படவில்லை. நியாயப்பிரமாணம் எப்படி ஒரு மனிதனை கட்டி வைத்திருக்கிறது என்பதை குறித்து விளக்குவதற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நாம் நியாயப்பிரமாணத்திற்கு மரித்தவர்கள். எனவே சட்டதிட்டங்களுக்கு கீழ்ப்பட்டு பயத்துடன் தேவனை சேவிக்காமல் தேவன் மீதுள்ள முழுமையான அன்பினால் உந்தப்பட்டவர்களாக ஆண்டவரை சேவித்து அவருக்கு பணி செய்கின்றோம். நியாயப்பிரமாணத்துக்கு நாம் மரித்தபடியால் நாம் நியாயப்பிரமாணத்தினின்று விடுதலையாக்கப்பட்டிருக்கின்றோம். 4வது வசனத்தில் அப்படி போல என் சகோதரரே, நீங்கள் மரித்தோரிலிருந்து எழுந்த கிறிஸ்து என்னும் வேறொருவருடையவர்களாகி தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படி கிறிஸ்துவின் சரீரத்தினாலே நியாயப்பிரமாணத்துக்கு மரித்தவர்களானீர்கள். தேவனுக்கென்று கனி கொடுக்கும்படிக்கு என்று தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆகவே தேவனுக்கென்று நாம் பிழைக்கும்படிக்கு நான் நியாயப்பிரமாணத்தினாலே நியாயப்பிரமாணத்திற்கு மரித்தேனே என்று கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 19வது வசனத்திலும் கலாத்தியர் 2:20 கிறிஸ்துவுடனே கூட சிலுவையில் அறையப்பட்டேன், ஆயினும் பிழைத்திருக்கிறேன். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் இப்பொழுது மாம்சத்தில் பிழைத்திருக்கிறதோ என்னில் அன்பு கூர்ந்து எனக்காக தம்மைத்தாமே ஒப்பு கொடுத்த தேவனுடைய குமாரனை பற்றும் விசுவாசத்தினாலே பிழைத்திருக்கிறேன். ஆகவே நாம் நியாயப்பிரமாண உடன்படிக்கையிலிருந்து வேறு பிரிக்கப்பட்டு கிறிஸ்துவோடு ஐக்கியப்பட்டிருக்கிறோம். நாம் இப்பொழுது இரட்சிப்புக்காக இயேசு கிறிஸ்துவையே நோக்கி கொண்டிருக்கிறோம். நாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவருடைய பரிசுத்த ஆவியையும் கிருபையையும் ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொண்டு அதன் மூலம் நாம் பாவ மன்னிப்பை பெற்று மறு ஜென்மம் அடைந்து தேவனுக்கு கனி கொடுக்கும்படி தகுதி பெற்றிருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். 5ஆம் வசனத்தில் நாம் மாம்சத்திற்கு உட்பட்டிருந்த காலத்தில் நியாயப்பிரமாணத்தினாலே தோன்றிய பாவ இச்சைகள் மரணத்துக்கு ஏதுவான கனிகளை கொடுக்கத்தக்கதாக நம்முடைய அவயவங்களிலே பலன் செய்தது. பாவத்தோடு வாழ்ந்த காலத்திலே மரணத்துக்கு ஏதுவான கனிகளை கொடுக்கத்தக்கதாக நாம் வாழ்ந்து கொண்டிருந்தோம். ஆனால் இப்பொழுது 6வது வசனத்திலே
நாம் பழமையான எழுத்தின்படி அல்ல, புதுமையான ஆவியின்படி ஊழியம் செய்யத்தக்கதாக நம்மை கட்டியிருந்த நியாயப்பிரமாணத்திற்கு நாம் மரித்தவர்களாகி அது நின்று விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம். நமக்கு ஆண்டவர் விடுதலையை தந்திருக்கிறார். இதைத்தான் கலாத்தியர் 5:18 ஆவியினால் நடத்தப்படுவீர்களானால் நீங்கள் நியாயப்பிரமாணத்திற்கு கீழ்ப்பட்டவர்கள் அல்ல, நம்மை ஆண்டவர் சுயாதீனர்களாய் விடுதலை உள்ளவர்களாய் நியாயப்பிரமாணத்திலிருந்து விடுவித்திருக்கிறார் என்பதை கற்றுக்கொள்கின்றோம். 2வது பகுதியாய் 7ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் நியாயப்பிரமாணம் பரிசுத்தமானது, ஆனால் பாவத்தை வெளிப்படுத்துகிறது என்பதை கற்றுக்கொள்கின்றோம். நியாயப்பிரமாணம் பாவமா? இல்லை. நியாயப்பிரமாணம் பவுலுக்கு பாவத்தை உணர்த்தியது. இச்சியாதே என்ற கட்டளை நம் பேராசை கொண்டிருக்கக்கூடாது என்பதை புரிந்து கொள்ளுகின்றோம். நியாயப்பிரமாணம் தீயது அல்ல, ஆனால் கடவுளின் சரியான நிலை, தரநிலை என்ன என்பதை அது நமக்கு வெளிப்படுத்துகிறது. மட்டுமல்ல, அதோடு கூட நாம் எப்படி நியாயப்பிரமாணத்தை முழுமையாக கடைபிடிக்க இயலவில்லை என்பதையும் வெளிப்படுத்துகிறது. நம்மை கிறிஸ்துவிடம் கொண்டு செல்வதற்கு நியாயப்பிரமாணம் பயன்படுகிறது. 7வது வசனத்தை வாசிக்கிறேன். ஆகையால் என்ன சொல்லுவோம்? நியாயப்பிரமாணம் பாவமோ? அல்லவே. பாவம் இன்னதென்று நியாயப்பிரமாணத்தினால் நான் அறிந்தேனே அன்றி மற்றபடி அறியவில்லை. இச்சையாதிருப்பாயாக என்று நியாயப்பிரமாணம் சொல்லாதிருந்தால் இச்சை பாவம் என்று நான் அறியாமல் இருப்பேனே. வேதத்திலே யாத்திராகமம் 20ஆம் அதிகாரத்திலே 10 கட்டளைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. உதாரணமாய் 20ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே பிறனுடைய வீட்டை இச்சியாதிருப்பாயாக, பிறனுடைய மனைவியையும் அவனுடைய வேலைக்காரனையும் அவனுடைய வேலைக்காரியையும் அவனுடைய எருதையும் அவனுடைய கழுதையையும் பின்னும் பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக என்று நியாயப்பிரமாணத்திலே சொன்னபடியினாலே இச்சை என்பது பாவம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். பாவம் இன்னதென்று நியாயப்பிரமாணத்தினாலே நாம் அறிந்து கொண்டால் தேவனுடைய பகுதியான கிருபை, இரக்கம், பெலன் ஆகியவற்றை சார்ந்திராதபடி தேவனை நாம் பிரியப்படுத்த முயற்சிக்கும் எல்லா பகுதிகளிலும் நாம் தோல்வி அடைந்து விடுவோம். ஆகவே மனந்திரும்புதலுக்கு முன்னுள்ள பவுலின் அனுபவத்தையோ வேறு யாருடைய அனுபவத்தையோ இது விவரிக்கிறதை நாம் பார்க்க முடிகின்றது. நியாயப்பிரமாணம் பாவத்தை அடையாளம் காட்டியபடியால் பாவ உணர்வும் குற்ற உணர்வும் உண்டாகி பாவத்தினால் வரும் ஆவிக்குரிய மரணம் ஏற்பட்டதை நாம் கண்டுகொள்ள முடிகின்றது. ஆகவே நியாயப்பிரமாணம் நமக்கு மீட்பை அல்ல, பாவத்தை சுட்டிக்காட்டி கிறிஸ்துவோடு நெருங்கும்படியான கிருபையை தருகிறது. 11வது வசனத்திலே பாவமானது கற்பனையினாலே சமயம் பெற்று என்னை வஞ்சித்து அதனாலே என்னை கொன்றது என்பதை தான் அறிவுறுத்துகின்றார். 12ஆம் வசனம் ஆகையால் நியாயப்பிரமாணம் பரிசுத்தம் உள்ளது தான், கற்பனையும் பரிசுத்தமாயும் நீதியாயும் நன்மையாயும் இருக்கிறது. இதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டுமென்றால் சங்கீதம் 19ஆம் அதிகாரம் 7-8ஆம் வசனங்களிலே கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாயிருக்கிறது, கர்த்தருடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமா இருக்கிறது, கர்த்தருடைய நியாயங்கள் செம்மையும் இருதயத்தை சந்தோஷிப்பிக்கிறதுமாயிருக்கிறது, கர்த்தருடைய கற்பனை தூய்மையும் கண்களை தெளிவிக்கிறதுமாயிருக்கிறது. ஆகவே பரிசுத்தமுள்ள நியாயப்பிரமாணம் நீதியை, நன்மையை நமக்கு சுட்டி காட்டுகிறது. நாம் நம்மை திருத்திக் கொள்வதற்கு நேராக வழி நடத்துகின்றது. 3வது பகுதியாய் 14ஆம் வசனத்திலிருந்து 25வது வசனம் வரைக்கும் பாவத்துடனான உள் போராட்டத்தை குறித்து பார்க்க முடிகின்றது. ஒரு புதுப்பிக்கப்பட்ட மனதுக்கும் மீதமுள்ள பாவ மாம்சத்துக்கும் இடையில் ஒவ்வொரு விசுவாசியும் எதிர்கொள்ளும் தொடர்ச்சியான ஒரு போராட்டத்தை இந்த பகுதி நமக்கு சித்தரிக்கிறது. ரட்சிப்புக்கு பிறகும் பாவத்தின் செல்வாக்கு நமக்குள்ளாக தொடர்கிறது. இது ஒரு விரக்திக்கு வழிவகுக்கிறது.
வெற்றியும் விடுதலையும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவே நமக்கு வருகிறது என்பதை குறிக்கிறது. 14வது வசனம், மேலும் நமக்கு தெரிந்திருக்கிறபடி நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதாயிருக்கிறது, நானோ பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு மாம்சத்துக்குரியவனாய் இருக்கிறேன். இதைத்தான் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலே, மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது, நீங்கள் செய்ய வேண்டுமென்றிருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாயிருக்கிறது என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆகவே பாவமானது நம்மை தொடர்ந்து பற்றி கொண்டு அதை செய்யும்படியாய் வலியுறுத்தி கொண்டிருக்கிறது. பாவத்தை எதிர்க்கும்படியாகவும் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை கைக்கொள்ளும்படியாகவும் நம்முடைய சொந்த முயற்சியினால் நான் நீதிமானாய் மாறுவேன், நன்மைகளை செய்வேன், பரிசுத்தமாவேன் என்று முயற்சித்தால் முடியவே முடியாது என்பதை இந்த பகுதி நமக்கு விளக்கி காட்டுகிறது. ஆனால் மறுபக்கமாய் பார்த்தால் கிறிஸ்தவனின் போராட்டம் முற்றிலும் ஒரு வித்தியாசமானது. ஆண்டவராகிய கர்த்தரோடும் அவருடைய வசனத்தோடும் பரிசுத்த ஆவியோடும் ஐக்கியம் கொண்ட ஒரு மனிதன் பாவத்தின் வல்லமையோடு போராடி வெற்றி பெறுவதற்கு, அவன் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானவர் எப்போதும் துணை செய்து கொண்டிருக்கின்றார். பரிசுத்த பவுல் மாம்சத்துக்கு இணங்கி நடந்து பாவம் செய்யாமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் மாம்சத்தில் பிழைத்திருக்கிறார் என்பதை கலாத்தியர் 2:20 சொல்லுகின்றார். மறுபடியும் பிறந்தவர்கள் தங்கள் பலத்தினால் பாவத்தை மேற்கொள்ள முடியாது. இயேசு கிறிஸ்துவின் மீது வைக்கும் உண்மையான முழுமையான விசுவாசத்தினால் வரும் நீதியினாலே நீதிமான்களாக்கப்பட்டு பாவத்திற்கு விலகி அதிலிருந்து வெற்றி பெறுகிறோம். ஆவியானவரின் பலத்தினாலும் வழி நடத்தினாலும் விசுவாசத்தால் நாம் பாவத்தை மேற்கொண்டு நற்செயல்கள் செய்வதோடு கர்த்தருக்கும் ஊழியம் செய்து வருகின்றோம். 15வது வசனத்திலே, எப்படியெனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதியில்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன் என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் நம்முடைய இருதயம் அப்படிப்பட்டது. எரேமியா 17ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலே, எல்லாவற்றை பார்க்கிலும் இருதயமே தெருக்குள்ளதும் மகா கேடுள்ள